வணக்கம் உறவுகளே. ஆஸ்திரேலியாவிலே தமிழை ஒரு பாடமாக கற்பிக்கின்ற நடைமுறை பல்லாண்டுகளாக நிலவி வருகின்ற சூழலில், தமிழ் கல்வி முறையிலே அதனுடைய கற்பித்தல், உள்ளடக்கம் போன்ற விடயங்களிலே ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் குறித்து விரிவான ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்துவதற்காக, ஆஸ்திரேலிய கல்வி சமூகத்திலே முக்கிய செயற்பாட்டாளராக விளங்கி வருகின்ற திரு திருநந்தகுமார் அவர்களை இப்பொழுது நாம் இணைப்பிலே வைத்திருக்கின்றோம். அவரோடு விரிவான ஒரு கலந்துரையாடலுக்கு நாம் அடுத்து செல்ல இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். ஆஸ்திரேலிய கல்வி சமூகத்திலே 2 தசாப்தங்களுக்கு மேலாக இயங்கி வருகின்றீர்கள். அந்த வகையிலே நீங்கள் பரீட்சை வழிகாட்டியாக கருத்தரங்குகள் மற்றும் செயற்பாடுகள் என்று ஆசிரிய வட்டத்தை தாண்டி பல செயற்பாடுகளிலே இயங்கி வருகின்றீர்கள். எனவே முக்கியமாக நமது தமிழ் சமூகத்திற்கு இந்த ஆண்டின் தொடக்கத்திலே ஒரு புதிய செய்தியை கொடுக்க வேண்டும், அல்லது ஏற்கனவே அறிந்த செய்தி என்றாலும் கூட பரவலாக எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இந்த நேர்காணலிலே உங்களை இணைத்து வைத்திருக்கின்றோம். மிக முக்கியமாக இந்த நவீன மொழிகளுக்கான பாடத்திட்டம், இப்படியான ஒரு பாடத்திட்டத்திலே ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அறிகின்றோம். அதை பற்றி சொல்லுங்களேன். சரி, இந்த மாற்றங்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படை நான் கற்பிக்க வந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர், 22 ஆண்டுகளுக்கு முன்னர், அப்பொழுது ஒரு வேதனார் இளங்கோ எனக்கு ஒரு புத்தகம் தந்தார். K-6 டிராஃப்ட் இருந்தது. அப்பொழுதுதான் அது வரைவு வடிவத்தில் இருந்த ஒரு பழைய அச்சு பிரதி செய்யப்பட்ட ஒரு அச்சல்ல, போட்டோ பிரதி செய்யப்பட்ட ஒரு நூல். ஆனால் நான் தொடங்கிய அடுத்த வருடத்திலேயே 2002-3 அப்பொழுது மொழிகளுக்கான ஒரு பாடத்திட்டம் வந்துவிட்டது, K-10. அதிலே அந்த பொதுவான கட்டமைப்பு வைத்துக்கொண்டு அதை தமிழிலே கொண்டு வர இளங்கோ அவர்கள் முயற்சி எடுத்து அதுக்கு நிதியுதவி பெற்று அவர் செய்து கொண்டிருந்தார். அவர் முடிக்கு முன்னரே அவர் மறைந்து விட்டார். 2005 ஆரம்பத்தில் அவர் மறைந்து விட்டார். 2004 அதை நான் பொறுப்பெடுத்தேன். அவர் தந்த வேலைகளை வைத்துக்கொண்டு மிகுதியை எடுத்து நாங்கள் ஒரு ஒரு ஆவணத்தை தயார் செய்து விட்டோம். ஆனால் அதை பதிவேற்றம் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அப்பொழுது இருந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் என்று சொல்வார்கள், இப்பொழுது அது நேசா என்று நாங்கள் அழைக்கிறோம், நியூ சவுத் வேல்ஸ் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. அவர்கள் அந்த பெயரை ஒரு 10 வருடங்களுக்கு மாற்றிவிட்டார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இது நீங்கள் செய்தது, நாங்கள் செய்தால்தான் நாங்கள் அதை பதிவேற்றுவோம். அதை எப்படி அவர்கள் அழைக்கிறார்கள், போர்ட் டெவலப்ட் கோர்சஸ் என்று அதுக்கு பெயர். போர்ட் டெவலப்ட் கோர்சஸ் என்றால் அவர்களாக உருவாக்கிய பாடத்திட்டத்தை அவர்கள் வெளியேற்றுவார்கள். அப்ப நான் கேட்டேன், எங்களுக்கு ஏன் நீங்கள் நிதியுதவி தந்தீர்கள், எங்களுக்கு ஏன் நாங்கள் இதை ஏன் தமிழ் படுத்தி இருக்க வேண்டும் என்று. இல்ல, அது உங்களுடைய தேவைக்கு நீங்கள் தமிழ் படுத்தி வைத்து நீங்கள் கற்பியுங்கள், அந்த பொது கட்டமைப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் இதை எங்களுடைய அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு ஆவணமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். இப்படியே காலங்கள் உருண்டோடி விட்டது. 2018 வாக்கிலே பேர்ந்தொரு முயற்சி தொடங்கியது. இந்த முயற்சிக்கு எது அடிப்படை என்றால், ஜூலியா கிலார்ட் அரசாங்கத்தின் காலத்திலே 2011 ஆஸ்திரேலியன் கரிக்குலம் லாங்குவேஜஸ் என்ற ஒரு அறிக்கையை சவுத் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அட்லைட் பல்கலைக்கழகத்தின் ஒரு பேராசிரியர் ஒருவர் வெளியிட்டிருந்தார். அரசாங்கத்தின் கோரிக்கையின் மீது அவர் வெளியிட்டிருந்தார். அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், 8 மாநிலங்களும் சுயாட்சி பிரிவுகளும் இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றன. இந்த 8மே தனித்தனியான கட்டமைப்பை கொண்டிருக்கின்றன. கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வி என்பது தேசியம் அல்ல, இங்கு மாநில உரிமை, அதை மற்றவர்கள் தலையிட முடியாது. ஆகவே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, இந்த 8 கட்டமைப்பும் 8 விதமான பாடத்திட்டங்களை வைத்துக்கொண்டு ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலத்துக்கு போகிற பொழுது பெரிய கஷ்டமாக இருக்கிறது மாணவர்களுக்கு. இதை ஏதாவது ஒரு விதத்தில் பொதுமைப்படுத்தலாமா ஒரு முயற்சி செய்து அதிலே ஒரு பகுதியாக ஆஸ்திரேலிய கரிக்குலம் லாங்குவேஜஸை கொண்டு வந்தார்கள். அதுக்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார்கள். அது பற்றி நிறைய ஆலோசனைகள் எல்லாம் தேசிய அளவில் நடைபெற்றது. எங்களுடைய மாநிலத்திலும் கூட நடைபெற்றது. அந்த கூட்டங்களுக்கு ஆரம்பத்தில் நான், அன்புஜயா எல்லாம் போயிருந்தோம். மற்றவர்கள் பெரிதாக அதை பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை.
ஆனால் அந்த கட்டமைப்பின் அடிப்படையில் அவர்கள் சில மொழிகளுக்கு முதலில் 7 மொழிகள், பிறகு 9 மொழிகள் என்று மொத்தமாக 13 மொழிகளுக்கு பாடத்திட்டங்களை எழுதினார்கள். சரி. அப்பொழுதுதான் நாங்கள் ஓடி விழித்துக் கொண்டோம். அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையிலே என்ன செய்ய போகிறோம் என்று முதல் 4 மொழிகளை அடையாளம் கண்டு அவர்கள் போட்ட பொழுது, இந்த இந்திய நாட்டவர்கள், இந்தியர்கள், இங்கு இருக்கின்ற இந்தியர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய மொழியை ஏன் சேர்க்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட 140 அமைப்புகள் கையெழுத்திட்டு அவர்களுக்கு ஒரு விண்ணப்பம் அனுப்பி கடைசி முயற்சியாக அவர்கள் இந்தியை சேர்த்து விட்டார்கள். அதே மாதிரி துருக்கிய மொழிக்காரர்கள் ஏன் எங்களுடைய மொழியை சேர்க்க வேண்டும் என்று பள்ளிக்கூட பிள்ளைகளை கொண்டு கடிதம் எழுதிவித்து அந்த முயற்சியும் வெற்றி பெற்று விட்டது. நாங்கள் எல்லாவற்றையும் கோட்டை விட்டு கடைசியாக நின்றோம். கடைசி பல முயன்றும் முடியவில்லை. அப்பொழுதுதான் கௌரவ ஹியூ மெக்டர்மெட் அவர்கள் அந்த விண்ணப்பத்தை வைத்துக்கொண்டு சிட்டி தமிழ் மன்றம் எடுத்த முயற்சியின் பயனாக அந்த விண்ணப்பத்தை வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் பேசினார். எங்களுடைய நியூ சவுத் வேல்ஸ் பாராளுமன்றத்தில் பேசினார். அது காலம் கடந்த நிகழ்ச்சி என்றாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் நினைத்துக் கொண்டோம். இப்பொழுது இந்த ஆஸ்திரேலியன் கரிக்குலம் லாங்குவேஜஸ் என்று சொன்னேனே, அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களுக்கு ஏற்றவாறு கட்டமைப்புகளை உருவாக்க தொடங்கினார்கள். என்றால் இது தேசிய அளவிலே வந்த முயற்சி. தேசிய அளவில் வந்த முயற்சி என்றால் எல்லா மாநில கல்வி அமைச்சர்களும் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுப்பார்கள். அப்படி அவர்கள் எடுத்த முடிவின் பிரகாரம் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலமும் இந்த விஷயங்களில் கொஞ்சம் தாமதமாகத்தான் செயற்பட்டது. விக்டோரியா எப்பொழுது மொழி கல்வியிலே முன்னணியில் நிற்கிறது. நியூ சவுத் வேல்ஸ் எப்பொழுதுமே எல்லாரையும் முன்னுக்கு விட்டுட்டு நாங்கள் மெதுவாக ஒரு நடை போடுவோம் என்று நிற்பார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் 2018 கிட்டத்தட்ட 2017 2 மொழிகளுக்கு பாடத்திட்டம் உருவாக்கினார்கள். சீன மொழியும் ஜப்பானியும். அதே மாதிரி 2018 பிரெஞ்சு, ஜெர்மன், இத்தாலியன், கொரியன், ஸ்பானிஷ் ஆகிய மொழிகளுக்கு பாடத்திட்டங்களை உருவாக்கினார்கள். 2019 தான் அவர்களுக்கு நிதி உதவியும் நிறைய கிடைக்க பெற்றதுனால எங்களுடைய காலத்திலே பிரெஞ்சிக்லியன் அரசாங்கம் 2017 $10 மில்லியன் கொடுத்தது இதுக்காக, அதாவது மொழிக்கல்விக்கு விருத்திக்காக. அதிலே 6 மில்லியனோ 7 மில்லியன் சிட்னி பல்கலைக்கழகத்துக்கு போய் அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது சிட்னி இன்ஸ்டிடியூட் ஃபார் கம்யூனிட்டி லாங்குவேஜ் எஜுகேஷன் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. மீதி பணத்தை பல்வேறு பகுதிகளுக்கு பிரித்து கொடுக்கிற பொழுது இந்த நேசா என்கிற அமைப்புக்கும் பிரித்து கொடுத்தார்கள். அதிலே ஒரு $8 லட்சம் கிடைத்தது. அந்த $8 லட்சம் அவர்கள் 5 மொழிகளுக்கான பாடங்களை உருவாக்கினார்கள். அதான் கடைசியாக உருவாக்கப்பட்ட பாடங்கள். அதிலே தான் தமிழ், இந்தி, பஞ்சாபி, மெசிடோனியன், பெர்ஷியன் என்ற இந்த 5 மொழிகளும் வந்தன. ஆனா எங்களுக்கு முன்னரேயே துருக்கி, அரபிக், இந்தோனேஷியன், மாடர்ன் கிரீக், வியட்நாமிஸ் ஆகிய 5 மொழிகளுக்கு பாடத்திட்டங்கள் எழுதிவிட்டார்கள் அதே காலத்தில் 2019. இப்ப 2019 10 மொழிகளுக்கு பாடத்திட்டம் எழுதிவிட்டது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்றால் ஹீப்ரு மொழியும் ரஷ்ய மொழியும் 2003 உருவாக்கப்பட்ட பாடத்திட்டத்திடையே இருந்தன. இதுல முக்கிய சிறப்பு என்னவென்றால், இப்ப இந்தி கூட 2019 அவர்கள் உருவாக்கிய பாடத்திட்டத்திலே வந்துவிட்டது. ஆனால் 2014-15 வந்துவிட்டது. ஆனால் தமிழ், பஞ்சாபி, பெர்ஷியன் இந்த 3 மொழிகளுக்கும் ஏற்கனவே பாடத்திட்டம் அவர்கள் அங்கீகரித்த பாடத்திட்டம் இல்லை. நாங்களா எங்களுக்கு 2019 கிடைத்தது. உங்களுக்கு நினைப்பிருக்குமோ தெரியாத நாங்கள் இந்த வானொலிகள் எல்லா இடமும் போய் தாரத்தை எல்லாம் படித்து பெரிய கொண்டாட்டங்கள் நடத்தி செய்தோம். நீங்கள் ஞாபகம் இருக்கு, நாங்கள் அந்த வழியில் ஒரு பரந்துபட்ட கலந்துரையாடல்கள் எல்லாம் நடைபெற்றன. ஆசிரியர்கள் மட்டத்தில் இணையம் வழியாக எல்லாம் பல கலந்துரையாடல்கள் நடைபெற்றன. நாங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால், இங்க பாருங்கள் எங்களுக்கு பாடத்திட்டம் வந்துவிட்டது. கிட்டத்தட்ட இதே போல நாங்கள் வெவ்வேறு வடிவத்தில் இதை நாங்கள் தனியாக தயாரித்தது. இதே போலத்தான் 10 என்ற பெயரோட இருக்கும் சிலபஸ். நாங்கள் நினைத்தோம் இனி ஒரு 10-15 வருடங்களுக்கு இதுதான் பாடத்திட்டம் என்று எல்லோரையும் நம்ப வைத்துக் கொண்டிருந்த பொழுது
கோவிட் காலத்திலே அவர்கள் மீண்டும் ஒரு மாற்றம் செய்தார்கள். அந்த மாற்றம் தான் மொழிகள் எல்லாவற்றையும் இப்படி தனித்தனிய 2003 2 மொழி இருக்கு, 2018 5 மொழி இருக்கு, பேருந்து 10 19 பேருந்து 10 மொழிகள் இருக்கின்றன, 17 2 மொழிகள் இருக்கின்றன. இதைவிட கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்று தனியாக பாடத்திட்டங்கள் இருக்கின்றன. இந்த தொல்லை எல்லாவற்றையும் ஒருமைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் மொழிகளை 3ஆக பிரித்தார்கள். கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், அதாவது நம்முடைய சொல்ல போனால் செம்மொழிகள். அடுத்தது நவீன மொழிகள். அவர்கள் நவீன மொழிகள் என்று பிரித்தது இப்பொழுதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற மொழிகள். அடுத்தது ஆஸ்திரேலிய மொழிகள், அதாவது அபாரிஜினல் மொழிகள். ஸோ அபாரிஜினல் லாங்குவேஜஸ், மாடர்ன் லாங்குவேஜஸ், கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் கேட்டுட்டு இது எழுதுகிற பொழுதே எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது. நம்மவர்கள் தான் எல்லாவற்றிலும் பிரச்சனைகளை முன்னுக்கு கொண்டு வந்தோம். தமிழ் செம்மொழி அல்லவா, அது செம்மொழிக்குள்ள தானே வர வேண்டும், ஏன் அது நவீன மொழிக்குள் இருக்கிறது? தமிழ் செம்மொழி அவர்களுடைய திட்டப்படி செம்மொழிகள் என்றால் பாவனையில் இல்லாத மொழிகள். அவருடைய அமைப்பை அப்படித்தான் வைத்துக்கார், பாவனையில் இல்லாத மொழிகள். ஆகவே அங்க இன்டராக்ஷன் பகுதி கிடையாது, லிசனிங், அதாவது பேச்சு, ஸ்பீக்கிங் அண்ட் இன்டராக்ஷன் கிடையாது. தனியாக அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் முக்கியமான பொருள். பேச்சில இல்லை, அது அந்த மாதிரி போட்ட பொழுது என்ன ஆயிற்று என்றால், இந்த ஐரோப்பிய மொழிகளாகட்டும் அல்லது இந்த ஆசிய மொழிகளாகட்டும், தென்னாசிய மொழிகளாகட்டும், எல்லாம் வாழுகின்ற மொழிகள் எல்லாமே ஒரு பாடத்திட்டத்துக்குள், ஒரு அமைப்புக்குள் வந்து இப்பொழுது மாடர்ன் நவீன மொழிகள் பாலர் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நவீன மொழிகளுக்கு ஒரு தனியார் பாடத்திட்டம் இருக்கின்றது. இதனுடைய அடிப்படை தோற்றுவாய் ஊற்று எங்கு இருக்கிறது என்றால் 2011 அந்த அடலைட் பேராசிரியர் சமர்ப்பித்த அந்த வெள்ளை அறிக்கை, அதாவது ஆஸ்திரேலியன் கரிக்குலம் லாங்குவேஜஸ் என்பதனுடைய ஊற்றாகத்தான் இது வருகிறது என்று சொல்லலாம். அப்ப இப்படி என்றால் நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் அடிப்படையிலே வெறுமனே ஆண்டு 10 மாற்றம் இல்லாமல் ஆரம்ப வகுப்பிலிருந்தே அந்த மாற்றங்கள் இடம்பெறுகின்றனவா? பாலர் வகுப்பில் இருந்து, கிண்டர் கார்டன் என்று சொல்லப்படுகிற அந்த பாலர் வகுப்பில் இருந்தே மாற்றங்கள் வருகின்றன. அவர்கள் அதையும் அந்த பாடத்திட்டங்களை 2019 அவர்கள் பிரிக்கிற பொழுதே அந்த பாடத்திட்டங்களை எப்படி பிரித்துக்காண்டால், எங்களுடைய மாநிலத்திலே எப்படி இந்த பாடங்கள் இருக்கின்றன, ஸ்டேஜஸ் என்று சொல்லுவோம். ஒன்று ஆரம்ப நிலை, ஏர்லி ஸ்டேஜ், அதில் தான் கிண்டர் கார்டன் வருகிறது. அதுக்கு பிறகு ஸ்டேஜ் 1 என்று சொன்னால் அந்த நிலையில 1ஆம் 2ஆம் வகுப்புகள் வருகின்றன. அப்படி ஒவ்வொரு 2 வகுப்புகளும் ஒவ்வொரு ஸ்டேஜ். 11 12 ஸ்டேஜ் 6 வருகிறது, 9 10 ஸ்டேஜ் 5 வருகிறது. அப்படி இந்த இதுகளை பிரித்திருக்கிறார்கள். ஏர்லி ஸ்டேஜ் என்று சொல்லப்படுவது பழைய காலத்திலிருந்தே அதை தனியாகவே வைத்திருக்கிறார்கள், தனியாக அதற்கு அடைவுகளும் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த மாற்றங்கள் வந்து முறையாக எப்பொழுது அமலாக்கப்படும்? ஆரம்ப வகுப்பில் இருந்து. இப்ப எங்களுடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 2023 இந்த K-10 பாடத்திட்டம் அமலுக்கு வந்துவிட்டது. இது 2023 பயிலுவதற்கும் 2024 அமலுக்கும் வந்துவிட்டது. அப்ப இப்பொழுது சென்ற வருடத்தில் இருந்து உண்மையிலாக இந்த பாடத்திட்டத்தின் அடைவுகளின் அடிப்படையில் தான், இந்த அடைவுகள் என்றால் 3 அடைவுகள் தான் இருக்கின்றன, இந்த 3 அடைவுகளையும் அடிப்படையாக வைத்துத்தான் K-10 மாடர்ன் லாங்குவேஜஸ் அடைவுகளின் அடிப்படையில் தான் கற்பித்தல் நடைபெற வேண்டும். என்ன ஒரு சங்கடம் நமக்கு என்றால், நாம் எடுத்த உடனேயே மாற்றங்களை எதிர்கொள்பவர்கள் அல்ல. நாம் எப்படி இருந்தோமோ அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள். தவிர்க்க முடியாமல் இது கல்வி உலகிலே சாத்தியமில்லை. கல்வி என்பது, கற்பித்தல் என்பது மிக துரிதமாக மாறி, அதனுடைய அர்த்தம் அவருக்கு தமிழ் இது எங்கே கொண்டு வந்து சில பேர் அதை முடிப்பார்கள் என்றால், எனக்கு தமிழ் தெரியும்,
நான் தமிழில் ஆற்றல் உள்ளவன் என்று ஒரு ஒரு கோட்பாடு அங்கே வருகிறது. அல்லாவிட்டால் கற்பித்தலே எனக்கு அனுபவம் இருக்கிறது என்ற கோட்பாடு. கற்பித்தல் அனுபவமும் தமிழறிவும் அடிப்படையாக இருந்தாலும் இந்த வடிவத்துக்குள்ளாலே அல்லது இந்த அடைவுகளை அடைவதற்காக அவர்கள் காட்டிய இந்த பாதைக்குள்ளால் பயணித்தால் மட்டும்தான் குழந்தைகள் அந்த அடைவை பெறுவார்கள். ஏனென்றால் இந்த பாதை என்பது ஆஸ்திரேலியன் கரிக்குலம் லாங்குவேஜஸ் தெளித்து வைத்த அந்த பாதை என்பது எப்படி என்றால், நான் சொல்வதென்று இந்த ஒரு ஒரு மோட்டோவே போல. உதாரணமாக பென்ரித்திலே தொடங்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மோட்டோவே இப்பொழுது விமான நிலையம் வரைக்கும் போகலாம். அவ்வப்பொழுது வெவ்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. தேவையானவர்கள் வெளியேறிக் கொள்ளலாம், தங்களுக்கு போதுமென்ற அளவிலே வெளியேறிக் கொள்ளலாம். தொடர்ந்து பயணித்தால் அங்கே போய் சேரலாம். அதே போலத்தான் இந்த பாடத்திட்டம். பாலர் வகுப்பு காணும் என்ற பிள்ளை இனி ஓசி கிளாஸுக்கு போவதென்றால் சரி நிறுத்திக் கொள்ளலாம். இல்லை என்னுடைய பிள்ளை 6ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கட்டும் என்றால் 6ஆம் வகுப்பில் நிறுத்திக் கொள்ளலாம். இல்லை 8ஆம் வகுப்பு வரைக்கும் நடித்துக் கொள்ளலாம். இல்லை 10ல் நிறுத்திக் கொள்ளலாம். இல்லாட்டில் 11, 12ஐயும் முடிக்கலாம் என்கிற அடிப்படையிலே இந்த பாடத்திட்டம் அமைந்திருக்கிறது. ஆகவே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கிய விடயம் என்றால், தமிழ் அறிவும் ஆசிரியருடைய அனுபவமும் மட்டுமல்ல இதிலே முக்கியம். அவர்கள் சொன்ன இந்த பாதை ஊடாக பயணித்து இந்த அடைவுகளை அடைய வைப்பது முக்கியம் என்பதுதான் இதிலே நான் குறிப்பிட வேண்டிய விடயம். அப்படி என்றால் இப்படியான ஒரு மாற்றம், அதாவது முதலில் 9 அடைவுகளாக இருந்து இப்பொழுது 3 அடைவுகளாக மாறி இருப்பதனுடைய பண்பு என்பது அவற்றை அந்த 3ஆக அவர்கள் சுருக்கி இருக்கிறார்களா அல்லது தேவையில்லாதவற்றை நீக்கி இருக்கிறார்களா? அதாவது இந்த 9 அடைவுகளும் என்று சொல்லலாம். குறிப்பாக சொல்வதென்றால் 2019 நாங்கள் தயாரித்த தமிழுக்கென்று தயாரித்த அந்த பாடத்திட்டம், அதே போல 10 மொழிகளுக்கு தயாரிக்கப்பட்ட பாடத்திட்டத்திலே 3 பிரதானமான நோக்கங்கள் இருக்கின்றன. தொடர்பாடல் தான் முக்கியம், கம்யூனிகேஷன். அதில் 3 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று, அதை 2 பெரும்பிரிவாக பிரித்தார்கள். ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளல். அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரெண்ட். அடுத்தது கம்யூனிகேட்டிங், தொடர்பாடல். மொழி என்பதே தொடர்பாடல் தானே அடிப்படை. நம்ம தொடர்பாடலே 3 இருக்கிறது. ஒன்று இன்டராக்டிங், அடுத்தது அக்சஸிங் அண்ட் ரெஸ்பாண்டிங், அடுத்தது கம்போசிங். வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் தேவையை மாற்றுவார்கள். அதாவது ஒன்று உரையாடல், ஊடாடுதல். அடுத்தது ஒன்றை வாசித்தோ கேட்டோ விளங்கி அதுக்கு பதில் சொல்லல், பார்த்து பதில் சொல்லல். அடுத்தது உருவாக்குதல், சுயமாக எழுதுவது, சுயமாக பேசுவது. அப்ப இந்த 3 நோக்கங்களிலே மொத்தமாக அவர்கள் 4 அடைவுகளை ஏற்படுத்தியிருக்கார்கள். இப்ப பாருங்க, இந்த 2வது அக்சஸிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் என்றால் அதுக்கு 2 அடைவுகள் போட்டு வைத்திருக்கிறார்கள். அப்படி ஏன் அந்த 2 அடைவுகள் போட வேண்டி வந்தது என்றால், ஒன்று எக்ஸ்சேஞ்ச், உதாரணமாக ஒன்று தமிழில் உள்ள உரைப்பகுதிகளோடு நாம் ஈடுபடுவது, அடுத்தது அதுக்கு பதில் சொல்வது. அப்படி 2ஆக பிரித்திருக்காங்க. இப்ப இந்த 2ம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே விஷயம்தான் இதுல. அதே போல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிலே 2 நோக்கங்கள் இருந்தன. அந்த 2 நோக்கங்கள்ல ஒன்றுக்கு 4 அடைவுகளும் இன்னொன்றுக்கு 1 அடைவும், மொத்தமாக 5 அடைவு. அந்த 4 அடைவையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே விஷயத்தை, அதாவது ரொம்ப புட்டு வச்ச மாதிரி இருக்குது. ஒன்று உதாரணமாக இப்போ முதல் வகுப்பை எடுத்துக்கொண்டால் உச்சரிப்பு சம்பந்தமானது, ரெகக்னைஸ் ஸ்போக்கன் தமிழ். 2வது இந்த எழுத்து வடிவங்கள், நாங்கள் எப்படி எழுதுகிற ஒரு முறை இருக்குல்லவா, அந்த முறையை அறிந்து கொள்ளும். 3வது சிக்கலான இந்த இலக்கண பகுதிகளை புரிந்து கொள்வது. அப்புறம் இந்த recognize that there are analyze and linguistic, structural and cultural features, அந்த மாதிரி. இவை எல்லாவற்றையும் சேர்த்து விட்டு தான் இப்பொழுதும் ஒன்று மனமையா இந்த புதிதாக எல்லாவற்றையும் சுருக்கி விட்டார்களவா, அதே போல இப்பொழுது சுருக்கி இருக்கிறார். ஒன்று இன்டராக்டிங், அண்டர்ஸ்டாண்டிங்,
இப்ப முந்தி கம்போசிங் இருந்தது, இப்பொழுது கிரியேட்டிங் டெக்ஸ்ட் என்று போட்டிருக்காங்க. ம். எங்களுடைய எங்களுடைய சொல்லாடலிலே அடிக்கடி இந்த டெக்ஸ்ட் என்ற சொல்லு வருகிறது. அந்த டெக்ஸ்ட்டுக்கு நாங்களும் வேறு வழி இல்லாமல் உரைப்பகுதி என்று வைத்து விட்டோம். உரைப்பகுதி என்பது எழுத்திலே உரியது மாத்திரமல்ல, அது எழுத்தில் இருக்கலாம், அல்லாவிட்டால் ஒலி வடிவத்தில் இருக்கலாம், ஒரு காட்சி வடிவத்தில் இருக்கலாம். காட்சி வடிவம் என்றாலும் வீடியோவாகவும் இருக்கலாம், அல்லாவிட்டால் ஒரு 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 படமாகவும் இருக்கலாம். அப்படி எந்த ஒரு வடிவமாகவும் இருக்கும். அதை இப்பொழுது அவர்கள் டிஜிட்டல் மல்டி மாடல் என்று சொல்கிறார்கள். பல்வேறு விதமான வடிவங்களிலே வரப்போகிற ஒரு உரைப்பகுதி. ஆகவே அதை புரிந்து கொள்வது, அதை உருவாக்குவது, இதுதான் இப்பொழுது இருக்கிற இந்த 3 பிரதானமான அடைவுகள். இந்த 3 அடைவுகளை ஒவ்வொரு வயது பிரிவிலும், அல்லாவிட்டால் ஒவ்வொரு வகுப்பு பிரிவிலும், ஆரம்ப பிரிவிலே, நிலை 1லே, நிலை 2லே, நிலை 3லே, நிலை 4லே, நிலை 5லே, நிலை 6லே என்னென்ன அடைவுகள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வகுத்தலுக்கு ஏற்றவாறு நாங்கள் பயணம் பண்ணினால் பயணம் இலகுவாக இருக்கும். என்ன ஆச்சென்றால், எங்களுடைய கல்வி முறையிலே கீழ் வகுப்பிலே நாங்கள் அந்த அந்த சுமையை அதிகரிக்கிறோம். நிச்சயமா புரியுது. கீழ் வகுப்பிலே சுமையை அதிகரிப்பதனாலே குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்றால் இடைவெளியிலே விட்டு விடுகிறார்கள். உண்மை. சுமை அதிகரிக்க வேண்டியது மேல் வகுப்புகளில் தான். நிச்சயமா இந்த 11, 12க்கும் ஒரு புதிய பாடத்திட்டம் சென்ற ஆண்டிலிருந்து அமலுக்கு வந்திருக்கிறது. அந்த பாடத்திட்ட உருவாக்கத்தின் பொழுது ஒவ்வொரு மாநில பிரதிநிதிகளும் சேர்ந்து ஒரு குழு அமைத்தார்கள். ஆனால் இந்த தமிழ் சார்ந்த விஷயங்களை செய்வதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் 1-2 பேர் தேவை என்று சொல்லி என்னை அதிலே அவர்கள் அழைத்தார்கள். நான் அதிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அழைத்தார்கள். நான் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டேன். அந்த கூட்டத்திலே அந்த அம்மையார் சொன்ன ஒரு செய்தி இப்பொழுது நான் ஒவ்வொரு ஆசிரியர் சமரமும் அதை அடிக்கடி நினைவுபடுத்துவது. We are not training students to be native speakers. We want them to use the language in the Australian context. யாருக்கு சொல்கிறார்? 11ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தை உருவாக்குகிற பொழுது சொல்றார், we are not training them to be native speakers. ஆனா துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய ஆசிரிய மனநிலை என்ன சொல்கிறது என்றால், தாயகத்தில் ஒரு குழந்தை எப்படி எழுதுமோ, பேசுமோ, வாசிக்குமோ, அதே போலவே எங்களுடைய குழந்தைகள் இருக்க வேண்டும் என்றார். இந்த எதிர்பார்ப்பு தான் குழந்தைகள் பிஞ்சு வயதிலே இப்ப இந்த மோட்டர் ஸ்கில்ஸ் என்று சொல்வார்கள், இந்த விரல்கள் செய்வதற்காக குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பது. இப்பொழுது இந்த இந்த குழந்தை பிள்ளைகளை பராமரிக்கிற நிலையங்களிலேயும் அதுக்குரிய பயிற்சிகள் கொடுத்து நிறைய கொடுக்கிறார்கள். எங்களுடைய காலத்திலும் அதுகள் இருந்தது. நாங்கள் பல விளையாட்டுகள் விளையாடி இருக்கிறோம், குறும்பட்டி கட்டி விளையாடி இருக்கிறோம், கன விளையாட்டுகள் செய்கிறோம். எங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் அந்த விதத்தில் நாங்கள் அதை உதாரணத்துக்கு கொண்டு வந்து அந்த முறைப்படி செய்ய நினைக்கிறோமே தவிர, அவர்கள் சொல்லுகிற அந்த வகுத்த அடைவுகளின் அடிப்படையில் போவதற்கு நமக்கு முடியாமல் இருக்கிறது. அதனாலேயே தான் நாம் எங்களுடைய குழந்தைகள் சின்ன வயதிலே ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் என்று நினைக்கிறேன். பாடலும் நடிப்பும் நடவடிக்கைகளும் ஓட்டமும் சிரிப்பும் கும்மாளமுமாக இருக்க வேண்டிய வகுப்புகள் ஏதோ பெரிய பரீட்சையும் நடத்தி விடைத்தாளம் திருத்தி அதுக்குள்ளே 2 பேரை எடுத்து பரிசும் கொடுத்து இந்த சிந்தனைகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் எப்படி அடுத்த தலைமுறைக்கு இது மாறும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் தெரியும், அந்த மாற்றம் வரும் வரைக்கும் நாங்கள் இடையிலே ஒரு ஒரு இடைப்பட்ட காலத்தில் இருப்பதனாலே சில சங்கடங்களை இதை நோக்குகிறோம். நிச்சயமா. அப்படி என்றால் இந்த இப்படியான ஒரு பாடத்திட்ட மாற்றத்தோடு எப்படியாக அந்த நியூ சவுத் வேல்ஸ் பாடசாலைகளுடைய கூட்டமைப்பினுடைய அந்த பாட நூல்களினுடைய இசைவாக்கம் இடம்பெறுகின்றது, அதாவது ஒத்துப்போகின்றது. ஏனென்றால் இப்போ சமீபத்திலெல்லாம் புதிய புதிய புத்தகங்கள் வெளியாகி இருந்தன இல்லையா? அவைக்கும் இந்த மாற்றத்துக்கும் ஏதாவது இயவாக்கம் இருக்கின்றதா? நல்ல கேள்வி ஒன்று கேட்டீர்கள். உண்மையில் நாங்கள் கற்பிக்க தொடங்கிய காலத்திலே எங்களுக்கு எந்த விதமான வசதியும் இல்லை.
இங்கு கற்பிக்க வந்தவர்கள் நான் சொல்வது 77 பாலர் மலர் பள்ளி தொடங்கியது ஒரு வீட்டினுடைய வாகன தரிப்பிடத்தில். 87 ஹோம்பஸ் தமிழ் பள்ளி துவங்கியது இங்குள்ள ஒரு ஆரம்ப பள்ளி. அப்பொழுதெல்லாம் போதிய வளங்கள் எங்களிடம் இருக்கவில்லை. அவர்கள் பாலமல்லியிலே அப்பொழுது அந்த ஆரம்ப கர்த்தாக்களை நான் சந்தித்திருக்கிறேன். அதிலே ஒருவர் திருமதி ஸ்ரீனிவாசன் என்று ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், இன்னொருவர் ஒரு ஒரு மருத்துவர். அவர்கள் என்ன சொல்றார்கள், தாங்கள் திருக்குறள் கற்பிக்க தொடங்கினோம் என்று சொல்வார்கள். அந்த கற்பித்தல் வீணு அல்ல, ஏனென்றால் அதிலே படித்த ஒரு மாணவி கணபதி பிள்ளை என்று நீங்கள் கற்பிப்பீங்க சிட்டி சைவமந்தத்தோடு தொடர்பாக இருந்தவர், அவருடைய மகள் வினோதினி. அவர் சொன்னார், அண்ணா அப்பொழுது நான் படித்த திருக்குறள் எனக்கு இப்பொழுது நினைவிருக்கிறதுன்னு சொன்னார். ஆகவே அது ஒன்றும் ஒரு வீணாக போன கதை, ஆனால் அவர்களுக்கு அதுதான் செய்தார்கள். அதன் முயற்சியாக நாங்கள் என்ன செய்தோம் என்றால், சிங்கப்பூரில் இருந்தும் மலேசியாவில் இருந்தும் புத்தகங்களை தருவித்தோம். சிங்கப்பூர் மலேசியா புத்தகங்களை பயன்படுத்த வருகிறோம். சில பேர் தங்களுடைய தொடர்புகளால் இலங்கையில் இருக்கிற புத்தகங்களை எடுத்து கற்பிக்க தொடங்கினார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த அச்சு பிரதிகள் எடுப்பது கடினம் என்பதனாலே போட்டோ பிரதிகள் எடுத்து கற்பிக்க தொடங்கினார்கள். 93ஆம் ஆண்டிலே தான் பேராசிரியர் கந்தராஜா அவர்கள் அப்பொழுது அந்த கூட்டமைப்பு உருவாக்கின பொழுது அந்த காலத்தில் இருந்தார். அவர் 91, 92 எங்களுடைய மறைந்த கவிஞர் அம்பி அவர்களை, அப்பொழுது அவர் பப்பா நீங்கினில் இருந்தால், அவரை அழைத்து அவர் இங்கு தன்னுடைய செலவிலே அவர் இங்கு வந்து ஆலோசனைகள் நடத்தி புத்தகங்கள் எழுத தொடங்கினார்கள். அப்பொழுது ஒரு நூலாக்க குழு ஒன்று உருவாகியது. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்து பிரதிநிதிகளை அனுப்பினார்கள். உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கூடத்திலிருந்து எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கோ அத்தனை பிரதிநிதிகள் அங்கு வர வேண்டும். 2 பேராக வந்தால் 12 பேர் வந்து விடுவார்கள். எனக்கு தெரியும், அப்பொழுதெல்லாம் நிறைய சண்டை பிடித்திருக்கிறார்கள். உதாரணமாக நாட்காலி என்று சொல்லதா, கதிரை என்று சொல்லதா, தோடம்பழம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். தோடம்பழம் என்பது தமிழகத்திலே இல்லை, கதிரை என்பது தமிழகத்திலே இல்லை. இப்ப அவர்களுடைய பிரதிநிதிகளும் இருந்தார்கள். அப்ப இப்படி பிச்சல் பிடுங்கல் அப்படி நிறைய நடந்தது. இருந்தாலும் அம்பி கவிஞர் அம்பி அவர்கள் அழகான ஒரு புத்தகத்தை முதல் எழுதினார். தமிழ் 1 என்று அந்த காலத்தில் வெளியிட்டார்கள். அப்பொழுதெல்லாம் வகுப்பு என்ற எண்ணம் அவர்கள் இருக்கவில்லை. எங்களுடைய பள்ளிக்கூடங்களில் கூட வகுப்புகள் இருந்திருக்குமா தெரியாது, என்றால் எங்களுடைய எண்ணிக்கை அந்த மாதிரி இருந்தது. அவை அவர் தமிழ் 1, தமிழ் 2 அந்த படிநிலையாக போட வேண்டும் என்று அவருடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் என்ன சொல்லுங்கள், இது மொழிக்கல்வி என்பதனாலே அவர் வேறு பாடங்களுக்கு இலங்கையிலேயே அந்த பாடத்திட்ட குழுவிலே இருந்ததுனாலும் அவருடைய இயல்பான ஆற்றலினாலும் அவர் எழுதின அடிப்படைகள் எல்லாம் எங்களுடைய மொழிக்கல்வியினுடைய அடிப்படைகளுக்கு ஒத்துப்போவதாக இருந்தது. இப்பொழுதும் நீங்கள் அவர் எழுதின அந்த முதலாவது புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அறவாசி இன்னமும் பொருத்தமாக இருக்கிறது. பாடத்திட்டம் இப்பொழுதுதான் வந்தது, ஆனால் இன்னமும் அது பொருத்தமாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 2வது பாடத்திட்டம், நீங்கள் அதை பற்றி ஒரு குறிப்பை அனுப்பியிருந்தீர்கள். அந்த 2வது பாடத்திட்டம் புத்தகம் வெளியீடு 97ஆம் ஆண்டு நடந்தது. உதயம் பத்திரிகையில் வந்த அந்த செய்தியை நீங்கள் போட்டிருந்தீர்கள். அப்ப பாருங்க, 93 முதலாவது புத்தகம், பிறகு 97 2வது புத்தகம் வந்தது. அப்படி 3வது புத்தகம் வந்தது. நான் இங்கு வந்த பொழுது 2002ஆம் ஆண்டு சேர்ந்த காலத்திலே 4வது புத்தகம் வெளியில் வந்தது. அதுக்கு பிறகு அந்த 4வது புத்தகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ஆசிரியர்கள் கருத்து தெரிவித்தனாலே அதை 2ஆக பிரித்து இப்போ மிகுதி கொஞ்சம் வந்தது. அதுக்கு மேலதிக பாடங்களை எழுதி 5வது புத்தகமாக வெளியிட்டோம். பிறகு தமிழ் பாடசாலை கூட்டமைப்பை நாங்கள் 2011 கடைசியிலே மீளுருவாக்கம் செய்து, அப்பொழுதெல்லாம் கூட்டமைப்பு நடந்துதான் 1-2 சம்பவங்கள் தான் நடக்கும். 2012 தொடக்கத்திலிருந்து புதிய நிர்வாகம் பொறுப்படுத்த பொழுது, அப்பொழுது வெண்பத்தில் தலைவராக இருந்த திரு கதிர்காமநாதன் அவர்கள் அதுக்கு கூட்டமைப்பின் தலைவராக இருந்தார்கள். அவர் மீண்டும் அந்த பாடநூல் குழுவை உருவாக்கி அந்த குழு மூலமாக 6, 7, 8 ஆகிய 3 நூல்கள் வந்திருக்கின்றன. இப்ப நான் சொல்ல போற செய்திதான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்ப நான் சொன்ன இந்த புதிய பாடத்திட்டம் 11ஆம் வகுப்புக்கு வந்திருக்கிறது என்று சொல்லலவா, 11ஆம் வகுப்புக்கு சென்ற ஆண்டு வந்த புதிய பாடத்திட்டத்தில் இருக்கிற தலைப்புகள், இதனுடைய அடிப்படைகள் எல்லாமே எங்களுடைய 8வது வகுப்பிலே இருக்குது, 7வது வகுப்பிலே இருக்கு, 6வது வகுப்பு புத்தகத்திலே இருக்கு, 5ஆம் வகுப்பு புத்தகத்திலே இருக்கு, 4வது வகுப்பு புத்தகத்திலே இருக்கு.
அது மட்டுமில்லை, இந்த முதல் 2, 3 புத்தகங்களை நாங்கள் இப்ப கடந்த 5 வருடங்களாக மீளாய்வு செய்து வருகிறோம். ஆம். அந்த 3 நூல்களிலும் கூட இந்த விஷயங்கள் அப்படியே இருக்கு. ஓ! ஆகவே நீங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றது, எங்களுடைய பாட நூல்கள் இப்பொழுது அது பாலர் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை நியூ சவுத் வேல்ஸில் இருக்கிற பாடத்திட்டமாக இருந்தால் என்ன, அல்லது 11, 12க்கு ஆஸ்திரேலியா பூராவும் இருக்கிற இந்த பாடத்திட்டங்களுக்காக இருந்தால் என்ன, நம்முடைய பாட நூல்களுடைய பாடங்கள் அப்படியே பொருந்தி வருகின்றன என்பதை நான் பெருமிதத்தோடு, பெருமையோடு, மகிழ்ச்சியோடு அதை உரத்து சொல்வதற்கு அருமை, அருமை. அதில் முக்கியமான ஒரு குறிப்பை சொல்லிவிட்டு நான் அடுத்த கேள்விக்கு செல்கின்றேன். நீங்கள் குறிப்பிட்டது போன்று அம்பி அவர்களுடைய அந்த பாடல்களிலே இருக்கின்ற அந்த எளிமையும் சந்தமுமே பிள்ளைகளுக்கு தமிழை மறைமுகமாக கற்பிக்கும். நேரத்தில் அவரை நாங்கள் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். ஆகவே இப்படியான இந்த மாற்றம், அதாவது பொதுவாக கல்வி சமூகத்தை தாண்டி ஒரு வேலை தளத்திலே வந்து ட்ரெயின் த ட்ரெயினர் என்று சொல்வார்கள். அப்படியாக இந்த ஆசிரியர்களுக்கு இப்படியான மாற்றங்கள் வந்து முறையாக கொண்டு செல்லப்பட்டனவா? அவர்கள் தங்களை தயார்படுத்தி விட்டார்களா அடுத்தடுத்த கல்வி ஆண்டுகளுக்கு? என்ன இதுல மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், சில ஆசிரியர்கள் ஆர்வத்தோடு பங்கெடுக்கிறார்கள். கவலையான செய்தி என்னவென்றால், நஞ்சனை மகிழ்ச்சியாக பங்கெடுக்கிறாங்கன்னா மற்றவர்களும் வருவார்கள். ஆனால் அந்த அந்த உற்சாகம், ஆர்வம் இருக்காது. இதுல எத்தனை பேர் இதை வகுப்பு அறைக்கு கொண்டு சென்று செய்கிறார்கள் என்பது கேள்வி. நான் ஒவ்வொரு செயலமர்விலும் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் வகுப்பறைக்கு கொண்டு போகிற ஒரு விடயம் சொல்லுங்கள். இது என்னுடைய வேலைத்தளத்திலே நான் அப்பொழுது வங்கி கிளையின் முகாமையாளராக இருந்த பொழுது என்னுடைய மேலதிகாரி பிராந்திய முகாமையாளர் சொன்னார். மாறி மாறி அவர் சொல்லுவார். சொல்லிவிட்டு முடியக்கு சொல்வார், நீங்கள் எனக்கு நாள் முழுக்க இருந்தீர்கள், பரவாயில்லை, எனக்கு நீங்கள் போய் செய்யக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுங்க, எனக்கு வேறு ஒண்ணும் வேணாம். திருப்பி 6 மாதத்துக்கு பிறகு வந்து கேட்பார், அது நீ சொன்ன விஷயம் செய்தியான்னு கேட்பார். நான் இதை கேட்பதுண்டு. ஆனால் அவர் எனக்கு மேலதிகாரி என்பதனால் அவர் திருப்பி வந்து என்னை கேட்கலாம். நானும் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கு. இங்கே அப்படி ஒரு கடப்பாடு யாருக்கும் இல்லை. கேட்பேன், அவர்கள் சொல்வார்கள், அவ்வளவுதான். அவர்கள் சொன்னது அப்படி நடக்கிறதா இல்லையா என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் சில ஆசிரியர்கள், குறிப்பாக 11, 12 ஆசிரியர்கள் அதை ஒரு மந்திரமாக எடுத்து அவர்கள் தாம் செய்கின்ற வேலைகளை அங்கே செய்து பார்க்க. குறிப்பாக இந்துமதி ஸ்ரீனிவாசன் வெண்வத்தில் பள்ளியிலே, சௌந்தரி கணேசன், கௌரி முருகானந்தன் அவர்கள் ஏதாவது புதிய செய்தி கிடைத்தால் அவர் சென்று வகுப்பிலே பரீட்சித்து அந்த அந்த பின்னூட்டல்களை 1-2 மாதங்களுக்கு தந்து விடுவார்கள். வேலை செய்கிறது, அல்லது இது வேலை செய்யவில்லை, இதை கொஞ்சம் இப்படி செய்யறாதா, இது செய்யக்குள்ள இப்படி பிரச்சனைகள் வருகிறது என்று அவர்கள் பின்னூட்டல்கள் தருவதனாலே அதை நாங்களும் நம்முடைய செயற்பாடுகளை செம்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் தாயகத்திலே படித்த காலத்திலே வந்து பாடத்திட்டத்திலே இருக்கின்ற அந்த கொள்ளளவு மாறுபடும். அதாவது புதிய புதிய பாடங்கள் அல்லது அந்த புதிய புதிய நெறிகளை கற்பிப்பார்கள். ஆனால் பாடத்திட்டம் என்பது கிட்டத்தட்ட 10-20 வருடங்களாக ஒன்றாக இருப்பதனால் பெற்றோருக்கு தெரியும் என்ன தன்னுடைய பிள்ளை படிக்க போகிறார் என்று. ஆனால் இந்த நாட்டிலே வந்து ஒரு மூடிய சுவருக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல அந்த மாற்றம் என்பது மாறாமல் இருக்கின்றது. பெற்றோர் சமூகத்துக்கு எவ்வளவு தூரம் இந்த மாற்றங்கள் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கின்றது, என்ன செய்யலாம்? நாங்கள் இந்த வெளிப்படைத்தன்மையை இன்னும் அதிகரிக்க என்ன செய்யலாம்? ஏனென்றால் அவர்களுடைய பங்களிப்பும் 50% மேல் தேவை இல்லையா, வகுப்பறை தாண்டி? நீங்கள் சொல்வதில் எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்தும் இருக்கிறது. அந்த மாறுபட்ட கருத்து என்பதை முதலில் சொல்லிவிடுகிறேன். நிச்சயமா. தமிழை 2ஆம் மொழியாக கற்கிறோம் என்றால் இந்த பாடத்திட்டம் என்பது, இப்ப நான் 2019 கணக்கை சொல்கிறேன். இப்பொழுது மாடர்ன் லாங்குவேஜுக்கு முன்னாக இருந்த நிலையை சொல்லுகிறேன். அது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம். அதை ஒரு ஜெர்மனிலிருந்து வந்த பிள்ளையோ அல்லது சைனா பிள்ளையோ அல்லது கொரிய பிள்ளையோ கூட படிக்கலாம். அப்படியான சுப்பிரதான பள்ளியிலே ஒரு ஆசிரியர் இருந்து மாணவர்களும் இருந்தால் கற்பிக்கலாம்.
அப்படியான சூழலிலே அவர்களுக்கு பெற்றோர்களுடைய என்ன மாதிரியான உதவி கிடைக்கும் என்று பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. இப்ப 2வது மொழிக்கு பாடத்திட்டத்தை வடிவமைக்கின்ற பொழுது பெற்றோர் என்பதை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டுத்தான் அந்த கற்பித்தல் முறை, கற்றல் கற்பித்தல் முறை இருக்கிறது. பெற்றோருக்கு மொழி தெரிந்திருப்பது என்பது ஒரு கூடுதல் வசதி எங்களுக்கு. நிச்சயம். ஒரு கூடுதல் வசதி. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இப்ப இருக்கிற 2ஆம் தலைமுறை பெற்றோர்கள் வந்துவிட்டார்கள். ஆமா. உண்மையா என்னுடைய பள்ளியிலேயே சென்ற வருடம் பரீட்சை எடுத்த 12ஆம் வகுப்பு பரீட்சை எடுத்த ஒரு மாணவனுடைய தாய் 2002ஆம் ஆண்டு 2001ஆம் ஆண்டு இங்கு முதலாவதாக நடைபெற்ற HSC பரீட்சையிலே தோற்றிய தாய். அந்த தலைமுறை ஒன்று வந்துவிட்டது. இப்பொழுது ஆரம்ப வகுப்புகளிலே 3-4 வகுப்பு, நான் 11ஆம் வகுப்பிலே அப்படி ஒரு தாயினுடைய பிள்ளைகள் வந்து விட்டார்கள் என்றால் 2ஆம் தலைமுறை. இந்த பிள்ளைகளை பாருங்கள், இப்ப இது 3ஆம் தலைமுறையை எட்டுகிறது நம்முடைய கல்வி முறை. இந்த 2ஆம் தலைமுறை பெற்றோர்களுக்கும் அந்த வீட்டிலே அந்த கல்வியை கொடுக்க முடியுமா என்பது ஒரு கேள்வி. 2 காரணம் இருக்கிறது. ஒன்று, மொழி அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், மொழி அறிவு கொஞ்சம் இருக்க வேண்டும். மொழி அறிவு மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கை சூழல், நேரச் சூழல், வேலை சூழல் அவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். இந்த 2மே பிரச்சனை. எல்லோரும் என்னை மாதிரி இருக்க முடியாது. நான் இப்பொழுதும் என்னுடைய வீட்டில் என்ன சொல்வார்கள், நீங்கள் பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை. நான் வைத்து நான் இதுவரைக்கும் என்னுடைய 2 பிள்ளைகளுக்கு நான் தமிழ் கற்பித்தது கிடையாது. என்னுடைய 2 பிள்ளைகள் தமிழ் படித்தது நான் கற்பித்த பள்ளிக்கூடத்தில் படித்த தமிழ் தான். மற்றது வீட்டை நாங்கள் தமிழ் பேசுவோம், அங்கே படித்த தமிழ் தான். நானாக இருந்து கற்பித்தது கிடையாது. ஆகவே இது ஒரு பிரச்சனை. இப்ப பெற்றோர்கள், ஆனா நீங்க சொன்னது பெற்றோர்கள் ஒரு முக்கியமான ஒரு, எப்படி நாங்க ஆங்கிலத்தில் சொல்றாங்க, தே ஆர் ஒன் ஆஃப் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு சமூக பாடசாலை இயங்க முடியும். பிரதான பாடசாலை கட்டப்பட்ட இயங்க. சமூக பாடசாலைங்கிறதுக்கு ஆசிரியர்கள் வேணும், பெற்றோர்கள் வேணும், மாணவர்கள் வேணும், நிர்வாகிகள் வேணும், சமூக நிறுவனங்கள் வேணும், அரசாங்கம் வேணும். இவ்வளவு பேரும் உதவி செய்ய வேண்டும். நான் இதை அடிக்கடி சொல்வதுண்டு, ஆனால் அது எங்கும் நடைபெறுவதில்லை. இந்த பெற்றோர்களை வருட தொடக்கத்திலே அழைத்து இன்னது செய்ய போகிறோம் என்று சொல்லுங்கள் என்று நான் அதுதான் என்னுடைய கேள்வியினுடைய அடிப்படை. ஆமாம், ஏன் அதை நான் கேட்டேன் என்றால் அதனால் தான் அந்த கேள்வி. உங்களுடைய கேள்வி எனக்கு அது புரிந்தது. என்னவென்றால், நான் ஒரு நிர்வாகத்திலே இல்லை. நான் ஆலோசனைகள் சொல்லலாமே தவிர எதையும் செயற்படுத்துகிற வல்லமை எனக்கு இல்லை. அந்த இயலுமை எனக்கு இல்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. அந்த நிலைக்கு நான் போக விரும்பவில்லை. நான் இதோடையே நிற்க விரும்புகிறேன். அப்ப ஆனால் இந்த ஆலோசனையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வருட தொடக்கத்திலே பெற்றோர்களை சந்தியுங்கள், உங்களுடைய பாடத்திட்டத்தை விளக்கப்படுத்துங்கள், நீங்கள் சேர்த்து சந்திங்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் வருடத்திலே 2 தரம் சந்திக்கிறோம் தானேன்னு சொல்கிறார்கள். எப்ப சந்திப்பீங்கன்னா, அரை வருடத்திலே சந்திக்கிறோம், அரை ஆண்டிலே சந்திக்கிறோம், ஆண்டு முடிவிலே சந்திக்கிறோம். இது எல்லாமே அரையாண்டிலே சந்திக்கிற பொழுது என்ன படித்தோம் என்ற பிள்ளை எப்படி படித்தது என்றதை பற்றி தானே சொல்ல போறீர்கள். ஆண்டு முடிவிலே சொல்லுகிற பொழுது என்ன படித்தார்கள் தான் சொல்லப்படுது, நடந்ததைத்தானே சொல்லப்படுது. நடக்கப் போவதை சொன்னால் தானே பெற்றோர் தன்மை தயாரிப்பார்கள். அதை நான் 11ஆம் வகுப்பிலே நான் ஹோம்புஷ் பள்ளியிலே அதை நான் நடைமுறைப்படுத்துகிறோம். எப்படி என்றால், இப்பொழுது ஒரு 10 ஆண்டுகளாகவே 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அந்த வருடம் முடிவதற்கு முன்னாலேயே 10ஆம் வகுப்பு மாணவர்களையும் அவருடைய பெற்றோர்களையும் அழைத்து 11ஆம் வகுப்பு பாடத்திட்டம் இதே, இப்படி கற்பித்தல் நடைபெறும் என்பதை நாங்கள் ஒரு புரிய வைக்க முயற்சிக்கிறோம். ஆனால் இது கீழ் வகுப்புகளிலே நடைபெறுவதில்லை. நீங்கள் என்ன சொல்ல போனால், இந்த முயற்சியை நீங்கள் உங்களை போன்றவர்கள் இதை முன்னெடுத்து இந்த செய்தியை நிர்வாகங்களுக்கு எடுத்து சென்று வருட தொடக்கத்திலேயே பெற்றோர்களை அழைத்து அப்படி கலந்துரையாடுவதன் மூலம்தான் குழந்தைகளை பற்றி ஆசிரியரும் சற்று அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு மொழியை மாணவன் வருகிற பொழுது அந்த மொழியை கேட்கிற மாணவனுடைய சூழல் எப்படி என்று அறிய வேண்டும். அவனுடைய பின்னணி என்ன, அவனுக்கு வீட்டில் யார் யார் இருக்கிறார், ஒரு மொழி பேசும் பின்னணியா, 2 மொழி பேசும் பின்னணியில் இருக்கிறாரா, பெற்றோர்களுக்கு நேரம் இருக்கிறதா,
இருந்தால் எப்படியாக அவர்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கிறார்கள்? இந்த பிள்ளை குடும்பத்திலே மூத்த பிள்ளையா, இளைய பிள்ளையா? இந்த பிள்ளைக்கு ஒத்த வயதுடையவர்கள் இந்த பிள்ளையினுடைய உறவினர் வட்டத்தில் இருக்கிறார்களா? இவர்கள் சேர்ந்து எப்பாவது செயற்படுவார்களா? இந்த பியர் குரூப், பியர் பிரஷர், இதுகளை எல்லாத்தையும் ஒரு ஆசிரியர் சும்மா பேசி பெற்றோர்களோடு பேசுவதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒன்று நடக்க வர வேண்டும் என்று விரும்புகிறேன். அது நடந்தால் உண்மையிலே நீங்கள் சொன்னது போல ஒரு நல்ல நிலையை நோக்கி நாம் நகரலாம். கண்டிப்பா. ஆண்டு 11, 12 வகுப்புகளுக்கான மாற்றத்தை பேசுவதற்கு முன்னர், பொதுவாக நீங்கள் முந்தைய ஆண்டுகளிலே குறிப்பாக ஒரு முறை உலகளாவிய ரீதியிலே மற்ற நாட்டு ஆசிரியர்களை எல்லாம் அழைத்து வந்து கருத்தரங்குகள் நிகழ்த்தி இருக்கின்றீர்கள். இப்படி நிகழ்ந்திருக்கின்ற ஆஸ்திரேலியாவிலே சமீபத்திலே நிகழ்ந்திருக்கின்ற மாற்றம் என்பது எவ்வளவு தூரம் மற்ற நாடுகளிலே, அதாவது தமிழை 2ஆம் மொழியாக கற்பிக்கின்ற நாடுகளோடு ஒத்து போகின்றது, அல்லது ஏதாவது அப்படியான உள்ளூடுகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்களா மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு? இதுவும் ஒரு நல்ல கேள்வி. உண்மையில் பொதுவாகவே 2ஆம் மொழி கல்வியிலே ஆஸ்திரேலியா எப்பொழுதுமே பின்தங்கித்தான் இருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடுகிற பொழுது, தமிழை சொல்லவில்லை, பொதுவாகவே ஐரோப்பிய நாடுகளிலோ அல்லது அமெரிக்கா, கனடாவிலேயோ மொழிக்கல்விக்கு அவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் மிக பெரிது. நான் சொன்னேன், இந்த அந்த 2011 அம்மையார் வெளியிட்ட அந்த அறிக்கையில ஆஸ்திரேலியன் கரிக்குலம் லாங்குவேஜில் அவர் சொன்னார், இந்த KLA என்று சொல்லப்பட்ட கீ லேர்னிங் ஏரியாஸ்ல மொழியையும் கொண்டு வரவனும் ஆரம்ப வகுப்புகளுக்கு என்று அவர் பரிந்துரைத்தார். அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப ஒரு ஆரம்ப வகுப்பிலே மொழி கற்பிக்கப்படுகிறது என்றால் அந்த அதிபரும் பெற்றோர்களும் விரும்புவதனாலே நடக்கிறதே தவிர அரசாங்கம் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை, செய்ய என்று சொல்லவில்லை, செய்ய வேண்டும் என்று ஒரு கடப்பாடு இல்லை. ஆகவே இந்த விதத்திலே நாங்கள் கொஞ்சம் பிந்தித்தான் இருக்கிறோம். ஆஸ்திரேலியாவிலும் விக்டோரியா மாநிலம் இந்த விடத்தில் முன்னணியில் நிற்கிறது. நாங்கள் எப்பொழுதுமே பின்தங்கித்தான் நிற்கிறோம். விக்டோரியாவோடு ஒப்பிடுகிற பொழுது மொழிக்கல்வியில் நாங்கள் பின்தங்கித்தான் நிற்கிறோம். நானே ஐரோப்பிய மொழிகளோடு ஒப்பிட வேண்டும் என்றால், இந்த ஐரோப்பிய மொழிகளில் நடைபெற தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன அல்லவா, அவை எப்படி நடைபெறுகின்றன என்பதிலே எனக்கு போதுமான புரிதல் இல்லை. ஆனால் ஒரு விடயம் எனக்கு நன்கு தெரியும். என்னவென்றால், விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே அவர்கள் சில அமைப்புகளை ஏற்படுத்தினார்கள். அந்த அமைப்புகள் மூலமாக நூல்களை உருவாக்கினார்கள். அந்த நூல்கள் உருவாக்கத்திலே யார் யார் பங்கு பற்றியிருந்தார்கள் என்று கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். சும்மா எங்களுடைய நூல் பட்டியலாம் 10-12 பேர். அவர்களுடைய ஒரு பக்கம் நீட்டாக இருக்கும். பெரும்பாலான உள்ளூரில் இருக்கிற ஆசிரியர்கள், அதை விட பிரபலமான பேராசிரியர்கள், யாழ்ப்பாணத்தில் இருந்த பேராசிரியர்கள் எல்லோரும் அதில் பங்கு வகித்தார். பேராசிரியர் சிவத்தம்பி, பேராசிரியர் சண்முகதாஸ் போன்ற அவருடைய திருமதி சண்முகதாஸ், பல பேர் இருக்கிறார்கள். அப்படி 2ஆம் மொழி கல்விக்கு இவர்கள் எப்படியான வழிகாட்டுதலை வழங்கினார்கள் என்பது தெரியாது. ஆனால் அந்த பாடங்கள் எல்லாமே சற்று கடினமான பாடங்கள். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அவர்கள் அந்த ஐரோப்பிய மொழிகளுக்கான கட்டமைப்பை அடிப்படையாக வைத்து போனார்களா தெரியாது எனக்கு. எப்படி போனார்கள் என்று, பயணித்தார்கள் என்பது தெரியாது பாடநூல் உருவாக்கத்திலே. நாம் தெளிவாக நம்முடைய இந்த கட்டமைப்பை வைத்து போகிறோம். என்ன இருந்தாலும் 2ஆம் மொழி கல்வி என்று வருகிற பொழுது அதுக்கு சில அடிப்படைகள் ஒன்றுதான், வேறு விதமாக செய்ய முடியும். ஒரே விதமான அடிப்படை. 1ஆம் மொழி கல்விக்கு ஒரு அடிப்படை, 2ஆம் மொழி கல்விக்கு இன்னொரு அடிப்படை இருக்கிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த மொழி கற்பித்தல் சம்பந்தமாக நூல்கள் எங்கு பெருமளவில் வந்திருக்கின்றன, அமெரிக்காவில் வந்திருக்கின்றன, இங்கிலாந்தில் வந்திருக்கின்றன. ஏராளமான புத்தகங்கள் இருக்கின்றன. நீங்கள் எந்த துறையை சொல்லுங்கள், புத்தகங்கள் இருக்கின்றன. எந்த துறையை சொல்லுங்கள், இப்பொழுது யூடியூப்ல ஏராளமான உரையாடல்கள் இருக்கின்றன. எல்லோருமே அமெரிக்காவில் ஒரு பேராசிரியராக இருப்பார், இல்லாட்டி இங்கிலாந்தில் ஒரு பேராசிரியராக இருப்பார். ஸ்பானிஷ்காரர்களும் இதில் நிறைய ஆராய்ச்சி, அது அவர்களுடைய மொழியிலே இருக்கு. அப்படியால எனக்கு அது புரிவதில்லை. இந்த
அவர்கள் எப்படி இந்த புத்தகம் எங்களுடைய ஆட்கள் புத்தகம் எழுதுறன்னா தங்களுடைய அனுபவங்களை வைத்துக் கொண்டு எழுதுவார்கள். அவர்களை ஒரு நூல் எழுத வேண்டும் என்றால் ஒரு 2 ஆண்டுகள், குறைந்தது 2 ஆண்டுகள் ஒரு களப்பயிற்சி, கள ஆய்வு செய்வார்கள். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள் பேராசிரியர் சுரேஷ் கனகராஜ். ஆமாம். இங்கே இங்கே ஒரு முறை இங்க வந்திருந்தார். அவர் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திலே நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கிறார். இங்க வந்திருந்தார். சிட்னி பல்கலைக்கழகத்துக்கு வந்த ஒரு கொஞ்சம் உரைகள் நிகழ்த்தியிருந்தார். அப்பொழுது அவரை நான் என்னுடைய பள்ளிக்கு அழைத்திருந்தேன். நான் ஒரே ஒரு வகுப்பு ஆங்கில இலக்கியம் படிப்பதற்கு அந்த காலத்திலே நான் போயிருக்கிறேன். நான் வேலை செய்த காலத்தில் ஆங்கில இலக்கியம் படிப்பு ஆசிரியர் போயிருக்கிறேன். சுரேஷ் கனகராஜ் என்ற ஒரு செய்தி நான் கேட்டேன், எப்படி இந்த ஏராளமான புத்தகங்கள் அங்கே வருகின்றன, என்ன காரணம்? அவர் என்ன சொன்னார்? பல்கலைக்கழகத்திலே ஒருவர் தொழிலோடு இருக்க வேண்டும் என்றால் அவர் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆராய்ச்சி செய்யாத ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்க முடியாது. ஒரு காலத்தில் ஆராய்ந்தேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது. தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டும். அவர்களுடைய ஆராய்ச்சி 2 வருடங்கள் கள ஆய்வு தான். இப்ப நான் சொல்றேன், பார்த்தேன், நான் ரீடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு புத்தகம் இருக்கிறது, ரைட்டிங்கை பற்றி தனி ஒரு புத்தகம் இருக்கிறது. இன்னும் ஒருவர் ஜான் ஹால்ட் என்ற ஒருவர், இதை நான் உங்களுக்கு முன்பு சொல்லியிருப்பேன். ஜான் ஹால்ட் என்ற ஒருவர் ஹவு சில்ட்ரன் லேர்ன் என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகம் எழுதுகிறது அந்த முன்னுரையில பார்த்தால் தெரியும், அந்த புத்தகத்தை வாசிக்கிறது பெரிய தலையடியாக இருக்கும் என்றால் அது நாங்கள் வாசிக்கிற பாரம்பரியமான புத்தகமா இருக்கிறார். 2 பக்கம் கோடு போட்டு நடுவில் ஒரு கதை எழுதுவார். அது கதை என்னென்றால் இவர் கள ஆய்வு செய்த பொழுது நடந்த சம்பவம். பிறகு தன்னுடைய அனுபவம் என்னென்று பின்னால ஒரு பந்தில எழுதுவார். பேந்தோட 2 கோடு போட்டு நடுவுக்குள்ள அந்த சம்பவம் எழுதுவார். எல்லாம் சின்ன பிள்ளைகள், 2 வயது, 3 வயது, 4 வயது, 5 வயது, 6 வயது, 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு பிள்ளைகளோடு பழகி எழுதுவார். அவர்களுடைய ஆய்வுகள் எல்லாமே இந்த அடிப்படையில் வந்ததுதான். ஆகவே இந்த ஐரோப்பிய மொழிகளினுடைய அந்த கட்டமைப்பு எனக்கு தெரியாவிட்டாலும் 2ஆம் மொழி கல்வியிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால், எவ்வளவு தூரம் நாங்கள் மற்ற நாடுகளோடு தமிழ் கல்வியிலே இந்த தொடர்பாடல் அல்லது ஒரு கூட்டுறப்பை வைத்திருக்கிறோமா என்றால் அது இல்லை என்று தான் சொல்வேன். ஒவ்வொருவரும் தமக்கு தெரிந்தவாறு ஏதோ ஒரு தொடர்பை வைத்துக் கொண்டு அங்கிருக்கிற ஏதாவது ஒரு விடயத்தை எடுத்து வச்சு இங்கே அவர் தனக்கு தெரிந்த மாதிரி சொல்லிக் கொண்டு இருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி மொழி கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு செய்தி சொல்ல வேண்டும். ஒரு காலத்திலே லண்டன்ல இருந்து இங்க ஒரு ஆசிரியர் வந்திருந்தார் 2004ஆம் ஆண்டு அளவிலே. அவர் லண்டன்ல தாங்கள் பயன்படுத்துகிற புத்தகத்தை எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் அதை மறுத்து நான் சொன்னேன், கம்யூனிட்டி லாங்குவேஜ் அதுல 8 பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டீச்சிங் இருக்கிறது ஒரு கொள்கை. அது பேராசிரியர் டேவிட் நுயன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஆஸ்திரேலியன், ஆனால் இப்பொழுது ஹாங்காங்கிலே பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்தால் நினைக்கிறேன், ஓய்வு பெற்றிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கம்யூனிட்டி லாங்குவேஜ் சமூக மொழிகளை கற்பிப்பதற்கு ஒரு 8 கோட்பாடுகள். அதில் அவர் சொல்லுகிறார், லேர்னிங் ஷுட் பி ரெலவென்ட் டு த சைல்டு. ஆகையினாலதான் நான் சொன்னேன், இந்த பனையையும் கிணற்றையும் ஒட்டகச்சிவிங்கியையும் அன்னாசி பழத்தையும் கீழ் வகுப்பிலே சொல்லாதீர்கள், தேவையில்லை. தேவையில்லை. லேர்னிங் ஷுட் பி ரெலவென்ட் டு த சைல்டு. இதை நான் எங்க அறிந்தேன் என்றால், சிங்கப்பூர் புத்தகம் இங்கு பயன்படுத்த பொழுது, சிங்கப்பூர்ல தெரியும் உங்களுக்கு, அவர்கள் சீன மாணவர்களை கதாபாத்திரங்கள் இருக்கும், அந்த பெயர்கள் எல்லாமே கற்பிக்கிற பொழுது இங்க ஆசிரியர்கள் பார்க்கிற பொழுதுலாம் பெரிய சங்கடமாக இருக்கும், புரியாது. ஒரு என்ன தெரிகிறதுனா ஒரு அந்நியம் தெரிகிறது, அதிலே ஒரு நெருக்கம் வராமல் இருக்கிறது. ஆகையினால்தான் அம்பி மாஸ்டர் புத்தகங்களை எழுதுகிற பொழுது உள்ளூர் பெயர்கள் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். பிலிப் ஐலாண்ட்ல என்ன நடக்குதுன்னு எழுதுறேன், இது வரைக்கும் நான் அதை பார்த்ததில்லை. ஆனா அம்பி மாஸ்டரை பார்த்து கொண்டேன். இந்த முதலைகளை எப்படி அபரிஜின மக்கள் பார்க்கிறார்கள் 4ஆம் வகுப்பு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். எனக்கு தெரியாது, இன்னமும் சொன்ன செய்திதான் எனக்கு தெரியும், நான் போய் பார்க்கவில்லை.
எங்களுடைய அபிமாசல் கோல்ட் கோஸ்ட் கேன்பராவிற்கு மாமி போனது, மெல்பர்னுக்கு போனது, இங்கிருந்து ஒரு குடும்பம் அங்கு போனது, அங்கிருந்து இங்கு வந்தது, இங்கு ஒரு ஒரு விவசாய கண்காட்சிக்கு போனது, இந்த ஈஸ்டர் ஷோவுக்கு போனதை பற்றி எல்லாம் அழகாக எழுதியிருக்கிறார் என்றால் அது தட் இஸ் ரெலவென்ட் டு த சைல்ட். அந்த வாழும் சூழலுக்கு ஏற்றவாறு கல்வி திட்டம் இருக்கணும். ஆகையினால தான் ஒரு பொதுவான பாட நூல் தமிழர்களுக்கு, உலகளாவிய தமிழர்களுக்கு ஒரு பொதுவான பாட நூல் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, ரொம்ப தெளிவாக இருக்கு. அந்தந்த நாட்டினுடைய கலாச்சாரம், வாழ்வியல், ஊடாடுகின்ற செயற்பாடுகள் ஊடாக. இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். 96ஆம் ஆண்டு அளவிலே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இங்கே வந்திருந்தார் ஆஸ்திரேலியாவுக்கு. மெல்பர்னிலே அவர் வந்திருந்த பொழுது அவரிடம் நான் கேட்ட கேள்விகளிலே ஒன்று, அவருக்கு பொருந்தாத ஒரு துறை என்றாலும் கூட அவர் ஒரு தமிழ் பின்புலத்தை கொண்டவர் என்ற காரணத்தினால் கேட்டிருந்தேன், இங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு எப்படியான வழியிலே தமிழை கற்பிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன கருத்து வந்து இன்று நாம் சொல்லுகின்ற அதே விடயம்தான். தொடர்பாடல் வழியாகத்தான் நீங்கள் தமிழை கற்பிக்க வேண்டும், மரபு ரீதியாக கற்பிக்காதீர்கள் என்ற ஒரு சொல்லை அவர் வலியுறுத்தியிருந்தார். அந்த கட்டுரையை நான் உங்களுக்கு பின்னர் பகிர்ந்து கொள்கின்றேன். அப்படியாக அந்த சிந்தனைகள் இவர்களெல்லாம் இந்த கல்வி சமூகத்தில் இல்லாவிட்டாலும் கூட எவ்வளவு தூரம் நமது அடுத்த தலைமுறைக்கு தமிழ் கொண்டு போக வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கு. அந்த எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே தாய்நாட்டை விட்டு வெளியில போனால் அவர்களுக்கு எது முக்கியம். உதாரணமாக நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்ப ஆஸ்திரேலியா வாழும் தமிழர்கள் எண்ணிக்கை நாங்க எப்படி கணக்கு பார்க்கிறோம்? பூர்வீகத்தை வைத்து பார்க்கிறோம், வீட்டிலே பேசுகிற மொழி என்ன என்பதை வைத்துதான் பார்க்கிறோம், அதொன்றுதான் பார்க்கிறோம். அப்ப தமிழ் தெரிய வேண்டும் என்றால் ஒரு பிள்ளைக்கு கட்டுரை எழுத தெரிய வேணுமா, கடிதம் எழுத தெரிய வேணுமா, அல்லாவிட்டால் பிள்ளை வீட்டுல தமிழ் பேச வேணுமா? ஒத்த கருத்து எதிர்க்கிறது தெரிய வேண்டுமா, ஆண்பால் பெண்பால் பிரச்சனை தெரிய வேணுமா, அல்லாவிட்டால் ஏதாவது பிள்ளையால பேச முடியுமா? அதுபடிதான் ஜான் ஹால் சொல்கிறார், சில்ட்ரன் லேர்ன் அ லாங்குவேஜ். நான் சரியான சொல்ல தெரியாது, ஸ்டூடெண்ட்ஸோ சில்ட்ரனோ பாவித்தான் தெரியாது. சில்ட்ரன் லேர்ன் அ லாங்குவேஜ் by using it. They don't use a language by learning it. நான் நேற்று பேராசிரியர் கந்தராஜாவோடு பேசினேன். இதை பேசுகிற பொழுது சொன்னார், நான் 5 வருடங்கள் தன்னுடைய பட்டப்படிப்பு PhD செய்வதற்கு 5 வருடங்கள் எடுத்தது என்றும், அது ஜெர்மன் மொழியிலேயே செய்ய வேண்டி இருந்தது என்றும், தானே ஏதாவது எழுதி கொடுத்தால் அந்த அம்மையார் இது இந்த மொழிப்பள்ளி என்று சொல்வார், தன் பிறகு வந்து திருப்பி கொண்டு போகணும் என்று ரொம்ப கடினப்பட்டது என்று சொன்னார். ஆனால் வளர்ந்தவர்கள் they can use a language by learning it. மொழியை கற்றவர்கள் பயன்படுத்தலாம், வளர்ந்தவர்கள் செய்ய முடியும். குழந்தைகளுக்கு அவர்கள் பயன்படுத்துவதன் மூலம்தான் மொழியை கற்பிக்க முடியும். அவர்கள் பயன்படுத்தித்தான் மொழியை கற்கிறார்கள் என்றாலே எங்களுக்கு அதிலே ஒரு செய்தி வருகிறது என்னவென்றால், அவர்கள் பயன்படுத்துகிற பொழுது நிச்சயமாக பிழைகள் வரப்போகின்றன, பேச்சிலே வரப்போகிறது, எழுத தொடங்கினால் எழுத்திலே வரப்போகிறது இருக்கிறது. இதை நிவர்த்தி செய்வதற்கு என்ன வழி என்றால், அவர் என்ன சொல்கிறார் என்றால், encourage the students to use the language with or without errors. Encourage them. அப்ப அந்த ஊக்குவிப்பை நாங்கள் மொழிகளை பயன்படுத்துவதற்கு கொடுக்கிறோமா? கொடுக்க வேண்டும். பெற்றோர்களும் செய்ய வேண்டும், வீட்டிலே பெற்றோர்களும் அதை செய்ய வேண்டும், உங்களுடைய ஆசிரியர்களும் அதை செய்ய வேண்டும். இதுதான் அடிப்படைன்னு நினைக்கிறேன். இந்த அடிப்படை உலகம் பூராகவும் இந்த அடிப்படை பொருத்தமாக இருக்கும். அது அமெரிக்காவாக இருந்தாலும், ஐரோப்பாவாக இருந்தாலும், கனடாவாக இருந்தாலும் இந்த அடிப்படை ஒன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி என்ன பகுதியை நாங்கள் கற்பிக்கிறோம் என்பதிலே அந்த அந்த கண்டென்ட் என்று சொல்வார்கள், அந்த பகுதி எதை கற்பிக்க வேண்டும் என்பது நாட்டுக்கு நாடு, இடத்துக்கு இடம் வேறுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆண்டு 11-12 பாடத்திட்டத்திலே வந்து பரீட்சை அமைப்பிடம் மாற்றம் ஏற்பட்டதாக அறிகின்றேன். அதை பற்றி சொல்லுங்களேன். ஒரு முக்கியமான மாற்றத்தை இந்த வருடம் செய்திருக்கிறார்கள். நான் சொன்னேன், இது 11-12 கூட அந்த ஆஸ்திரேலியன் கரிக்குலம் லாங்குவேஜஸ்ல இருந்து தொடங்கியது தான் அதனுடைய அடிப்படை. இன்னும் பார்த்தீங்கன்னா நவீன மொழிகள்
பாலர் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பினுடைய ஒரு நீட்சி தான் இது. அடுத்தது நான் சொன்னேன். இது ஒரு எக்ஸிட், இது அடுத்த எக்ஸிட். ஆமா. 12. அதிலே அவர்கள் இப்பொழுது 2.5 மணித்தியாலம், முதலிலே 3 மணித்தியால பரீட்சை இருந்தது. 2013ஆம் ஆண்டு அதை 2.5 மணித்தியாலம் ஆக்கினார்கள். இப்பொழுது அதை 2 மணித்தியாலம் ஆக்கிட்டார்கள். ஓஹோ! ம். கடந்த பரீட்சையில 2013ல வந்த பரீட்சையிலே 3 பிரிவுகள் இருந்தன. ஒன்று லிசனிங் அண்ட் ரெஸ்பாண்டிங், கேட்டு பதிலளித்தல். அதுக்கு 30 புள்ளிகள் இருந்தது. அடுத்தது வாசித்து பதிலளித்தல், அதுக்கு 10 புள்ளிகள் இருந்தது. வாசித்து பதிலளிப்பதிலேயே ஒரு உரைப்பகுதியை கொடுத்துவிட்டு அதை வைத்துக்கொண்டு ஒரு கடிதமோ ஒரு விண்ணப்பமோ எழுத வேண்டும் என்று ஒரு 150 சொல்லிலே கொடுத்தார்கள். அதுவும் வாசிப்பு பதிலளித்தல், அதுக்கு 15 புள்ளி, மொத்தமாக 25 புள்ளி. அடுத்தது எழுத்து பரீட்சைக்கு 20 புள்ளி, அதோட வாய்மொழி தொடர்பாடலுக்கு 25 புள்ளி, இப்படி 100 புள்ளிகளுக்கு வைத்திருந்தார்கள். இப்ப இதை 2 மணித்தியாலமாக குறைத்து விட்டார்கள். இப்பொழுது வாய்மொழி பரீட்சைக்கு 15 புள்ளி, அது தனியாக ஒரு பக்கம் வைத்தாது. இது நான் சொல்வது நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்துக்கு. இந்த எழுத்து பரீட்சை தனிய எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்றுதான் எழுத்து பரீட்சை. வாய்மொழி பரீட்சையும் உள்ளக மதிப்பீடுகளும் அந்தந்த மாநிலங்களுடைய உரிமை என்று வகுத்து விட்டார்கள். நான் சொன்ன ஆரம்பத்திலே அந்த கூட்டத்திலே தீர்மானம் எடுத்து விட்டார்கள். இது மாநில உரிமை, மாநிலங்கள் எப்படியோ செய்து கொள்ளலாம். எங்களுடைய மாநிலம் அதை அப்படி தீர்மானித்து விட்டது. விக்டோரியா மாநிலம் அப்படி இல்லை. விக்டோரியா மாநிலம் இன்னமும் வாய்மொழி பரீட்சையை 2 பிரிவாக வைத்திருக்கிறார்கள். ஒன்று கன்வர்சேஷன், ஒன்று டிஸ்கஷன். 2க்கும் 20, 40 புள்ளி ஒதுக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய முறை வேறு. எங்களுடைய முறை 15 புள்ளி தான், தனியா ஒரு பகுதி 15 புள்ளி. எழுத்து பரீட்சை எடுத்தோம்னால் 2 மணித்தியாலம், அதை விட 10 நிமிடங்கள் வாசிப்பு. 2 மணித்தியாலத்திலே முதலாவது 7 நிமிடங்களுக்குள்ள ஒரு 7 புள்ளிகளுக்கு ஒரு உரைப்பகுதியை தமிழிலே கேட்டு ஆங்கிலத்திலே பதிலளித்தல். 2வது இன்னும் ஒரு உரைப்பகுதியை தமிழிலே கேட்டு தமிழிலே பதிலளித்தல். இந்த 2க்கும் 15 புள்ளிகள் போய்விட்டன. இவ்வளவு 15 புள்ளிகள். இந்த ஒலிப்பதிவினுடைய அளவும் சொல்லி இருக்கிறார்கள், 5 நிமிஷம் 2க்கும் சேர்த்து. 1.5 நிமிஷம், 3.5 நிமிஷம், இந்த 2. இப்ப பழைய பாடத்திட்டத்தை பாருங்க. அப்ப 30 புள்ளிகளுக்கு 6 உரைப்பதிகளோடு இருந்ததை சுருக்கி இப்பொழுது 2ஆக்கி 15 புள்ளிகள் ஆக்கிவிட்டார்கள். 3ஆவதாக இந்த வாசிப்பு இருந்தது அல்லவா, முந்தி 10 புள்ளிகளுக்கு இருந்தது. இப்பொழுது அந்த வாசிப்பை 15 புள்ளிகள் ஆக்கியிருக்கிறார்கள். எப்படி என்றால் தனிய வாசிப்பு மட்டுமல்ல, அதோடு இணைத்து ஒரு ஒலிப்பதிவையும் சேர்த்து விட்டார்கள். குழந்தை முதல் 2 ஒலிப்பதிவு முடிய தன்னுடைய பாட்டை அது நடக்க போகிறது. அது பரீட்சை முடிந்த பிறகு அறிவித்தல் வரும் போல இருக்கு. இப்பொழுது உங்களுக்கு 5 நிமிடம் தரப்படுகிறது. இந்த உரைப்பகுதி கேள்வி 3A வாசியுங்கள் என்று சொல்ல போகிறார்கள். அப்ப இந்த குழந்தை வாசிக்க போறது. அது எத்தனை சொல் என்றால் 300 சொற்கள் என்று சொல்கிறார்கள். 300 சொற்களை 5 நிமிடத்திலே வாசிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான வேலை. அடுத்தது இந்த வாசிப்பு 5 நிமிடம் முடிய, இவர் விரும்பிய நேரத்துக்கு வாசிக்க முடியாது. 5 நிமிடம் முடிய அந்த ஒலிப்பதிவு வரப்போகுது. அந்த ஒலிப்பதிவையும் இதையும் வைத்துக் கொண்டுதான் பதிலளிக்கப்படும். 1-2 கேள்வி வாசிப்பு மட்டும் வரும். ஒலிப்பதிவோடு சம்பந்தப்பட்டதா 1-2 கேள்வி வரும். 2ஐயும் சேர்த்து 1-2 கேள்வி வரும். இதுக்கு 15 புள்ளி. ஏற்கனவே 7, 8, 15 புள்ளி. இப்ப 30 புள்ளிகள் இங்காலே போய்விட்டது. இப்ப இந்த முன்னர் இருந்த அந்த வாசித்து ஒரு பக்கத்தை வாசித்து 180 சொல்லிலே பதிலளிக்கிற பகுதியை தனியாக எடுத்து, இந்த எழுத்து கட்டுரை எழுதுறதை தனியாக எடுத்து 2ஐயும் சேர்த்து கிரியேட்டிங் மீனிங் இன் தமிழ் தனியா ஒரு பகுதியாக இருக்கிறார்கள். செக்ஷன் 2. இப்ப 3 செக்ஷன் இருந்தது, இப்ப 2 செக்ஷன் ஆகிவிட்டது. லிசனிங், ரீடிங் எல்லாம் சேர்ந்து ஒரு செக்ஷன், ரைட்டிங் தனியா ஒரு செக்ஷன் ஆகிவிட்டது. அதிலே இந்த வாசித்து 180 சொல்லிலே பதிலெழுவதும் கற்றை எழுவது 180 சொல்லிலேயும் இருக்கிறது. இதை அதுக்குள்ள இன்னும் செய்தி சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஏற்கனவே 2 உரைப்பகுதி வந்தது அல்லவா, அப்புறம் 3வது ஒரு வாசிப்பு வந்தது அல்லவா, அப்புறம் 4வது ஒரு கேட்டு உரைப்பகுதி வந்தது அல்லவா, அதோட இப்பொழுது எழுதி வாசித்து பதிலளிப்பதற்கு 6 உரைப்பகுதி இருக்குல்லவா. இந்த 6ம்
வெவ்வேறு வடிவங்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அடா! அதாவது ஒன்று உரையாடலாக இருக்கலாம், ஒன்று அறிவித்தலாக இருக்கலாம், ஒன்று ஒரு செய்தியாக இருக்கலாம், ஒன்று ஒரு கதையாக. கட்டுரையாக, அந்த மாதிரி. ம். இப்ப நாங்கள் பரீட்சை வினாத்தாள் தயாரிக்க உரையாடல் அதிலேயும் போடுவோம், பிற குழந்தை உரையாடலை ம். இதுக்குள்ளேயும் போடுவோம், பிற இன்னும் ஒரு உரையாடலை அதுக்குள்ளேயும் போடுவோம், ஒரு அறிவித்தலை அங்கேயும் போடுவோம், இங்கேயும் எல்லா இடம் போடுவோம். இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும் என்று வேறு சொல்லிவிட்டார்கள். இப்ப இது இந்த நுட்பங்கள் ஆசிரியர்களுக்கு தெரிய வேண்டும். அப்படி தெரிந்தால் ஆசிரியர்கள் செல்வார்கள். பல பல செயலமர்வுகள் இதில் நடைபெற்றிருக்கின்றன. என்னுடைய பாடசாலை கூட்டமைப்பு சென்ற ஆண்டிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக செயலமர்வுகளை நடத்தி வருகிறோம். அந்த செய்திகள் கற்பிக்கிற ஆசிரியர்களுக்கு போயிருக்கிறது. புதிதாக யாராவது கற்பிக்க வருவார்களா தெரியாது. ஆனால் ஏற்கனவே கற்பிக்க வேண்டும் என்று நினைத்த ஆசிரியர்களுக்கு இந்த செய்திகள் போயிருக்கின்றன. அதை எவ்வளவு தூரம் அவர்கள் அதை நினைவுபடுத்துகிறார்கள். நீங்க முதலில் சொன்னீர்கள் ஏற்கனவே தெரிந்த செய்திதான் என்றால் நாங்கள் பேச வேண்டும் என்று. அது கல்வி உலகில் ரொம்ப சரி. ஏனென்றால் நாம் நம்மை அடிக்கடி நினைவுபடுத்தினால் தான் ஞாபகத்தில் இருக்கும். அப்படியே அது மறந்து போகும். அப்ப அந்த நினைவுபடுத்தல் அவசியம் என்று நினைக்கிறேன். அருமை அருமை. இந்த நீண்ட விளக்கத்தின் வழியாக ஒரு பரவலான ஒரு உரையாடலை நிகழ்த்தி இருக்கின்றோம். நிச்சயமாக இது கல்வி சமூகத்திலும் பெற்றோருக்கும் பயனுள்ள ஒரு உரையாடலாக அவர்களுக்கு பல தகவல்களை விட்டு செல்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய நேரத்தை எமக்கு வழங்கியமைக்காக இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்பொழுதுமே கற்றல் கற்பித்தல் பற்றி பேசுவது மகிழ்ச்சி தான். அது பாடத்திட்டத்தை பற்றி எனக்கு தெரிந்த செய்திகள் என்பதனாலே அதுக்கு அதை மீட்டு பார்ப்பது. அப்படி உங்களோட பேசுகிற பொழுதே எனக்கு புதிய சிந்தனைகளும் உருவாகும். ஆகவே நான் இதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே செய்வேன். எனக்கு அது அருமையான வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.